ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை அட்டில். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லி சிக்கன். சில்லி சிக்கன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது இந்த மெத்தடில் செய்கிறப்ப அது இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறப்பயே பாதி காலி ஆகிடும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். மைதா மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன். இதில் ஒரு கொத்தளவு இருக்கிற புதினாவை காய வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் காய வச்சு இது சேர்த்துறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கையிலேயே நுணுக்கி போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னாலும் மிளகாத்தூளை கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கலாம். இதில் சின்ன சின்ன பீஸாக நான் சிக்கனை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது போன் இல்லாதது நான் போட்டிருக்கிறேன். போன் இல்லாததாக இருந்தால் இது மறுபடியும் நம்ம தாளித்து எடுக்கிறப்ப நல்லாயிருக்கும். போனோடு இருந்தால் அது அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் போன் இல்லாததாக எடுத்துருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அப்போ தான் அந்த மசாலா நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு பண்ண எண்ணெயில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறோம். இந்த சிக்கன் இப்போ பொரித்த உடனேயே குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதெல்லாம் பொரித்து முடித்த பிறகு நம்ம இன்னொரு டைமு இதை தாளித்து எடுக்க போகிறோம். அப்போ இன்னமும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியே மீதமுள்ள சிக்கனை எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது எடுக்கிறப்பயே நல்ல வாசமாகவும் நல்லா சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை 1 கொத்து, இஞ்சி பொடியாக நறுக்கியது, பூண்டு பொடியாக நறுக்கியது. இது ரெண்டும் ஒரே அளவாக எடுத்துருக்கிறேன். ஒரு 2 பூண்டு பல் அளவுக்கு இஞ்சையும் பூண்டையும் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதுலேயே பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 1 2ஆக கிள்ளி போட்டிருக்கிறேன். பச்சை மிளகாயை நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதோடு சேர்த்து வணக்கிக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு செவந்து வரணும். இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஏற்கனவே மொறுமொறுன்னு இருக்கிற சிக்கனை இதோட போட்டு வதக்குறோம். வதக்கிறப்ப இது கொஞ்சம் சாஃப்டாகவும் அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி கொஞ்சமாக, எலும்புச்சம்பழம் ஒரு 1/4 எலும்புச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் பரட்டி விடலாம். பரட்டி விட்டால் நம்மளுக்கு சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது சும்மாவும் சாப்பிட்லாம் அல்லது சப்பாத்தி இதோடு சேர்த்தும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா சோயா சாஸ், சில்லி சாஸ் சேர்த்துனீங்களா மஞ்சூரியன் மாதிரியே இருக்கும். நம்மளுக்கு சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.